ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இந்த யூடியூப் உடைய ஃபேர் யூஸ் பாலிசின்னா என்னது, இந்த ஃபேர் யூஸ் பாலிசி மூலமா அடுத்தவங்களுக்கு சொந்தமான மெட்டீரியலை நம்மளோட கண்டென்ட்ல எப்படி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், காப்பிரைட் கிளைமோ ஸ்ட்ரைக்கோ வராமல் எப்படி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போக முன்னால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் தாங்க. இந்த ஃபேர் யூசேஜ் பாலிசின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப்ல உள்ள அடுத்தவங்களுக்கு சொந்தமான மெட்டீரியல், அதாவது வீடியோ கிளிப்பாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும், இமேஜஸாக இருக்கட்டும், இப்படி அடுத்தவங்களுக்கு சொந்தமான இன்னொரு மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, உங்களோட சேனலில் எப்படி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃபேர் யூசேஜ் பாலிசியில் சொல்கிறாங்க. இப்போ எப்படி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்காது, அது காப்பிரைட் வாங்கி வச்சிருக்காங்க, அதாவது ஒரு காப்பிரைட்டான ஒரு வீடியோ. இதை உங்களோட கண்டென்ட்ல எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னால் இந்த ஃபேர் யூசேஜ் பாலிசி என்ன சொல்கிறாங்களா, இப்போ நீங்கள் ஒரு எஜுகேஷன் ப்ரப்போஸுக்காக வேண்டி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், இல்லைன்னு சொன்னால் ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக வேண்டி யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ இல்லைன்னு சொன்னால் ஒரு நியூஸ் சேனலில் ஏதாவது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரியான சேனல்களுக்கு ஒரு காப்பிரைட்டான ஒரு வீடியோ நீங்கள் ஃபேர் யூசேஜ் படி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுவும் ஒரு முழுசாக எடுத்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஒருத்தர் கிளிப் இருக்குது, ஒரு 10 மினிட்ஸ் கிளிப் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ஒரு வீடியோ கிளிப். அந்த 10 மினிட்ஸ் அப்படியே எடுத்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கிளிப்பை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம், அந்த கிளிப்ல இருந்து எவ்வளோ செகண்ட் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு சேனலில் சொல்கிறாங்க 7 to 8 செகண்ட் யூஸ் பண்ணலாம். சில சேனலில் 4 to 5 செகண்ட் வரைக்கும் ஒரு வீடியோ கிளிப்பில் ஒரு 4-5 செகண்ட் வரைக்கும் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யூடியூப்ல எங்கேயுமே இது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியில்லை. இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இதில் ஒரு 1 மினிட்டோ இல்லை 2 மினிட்ஸோ அடுத்தவங்களுக்கு சொந்தமான ஒரு மெட்டீரியலும் ஃபேர் யூசேஜ் படி யூஸ் பண்ணிக்கலாம். அது கண்டினியூஸாக ஒரே இடத்துல யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வீடியோ ஆரம்பத்துலையோ இல்லை வீடியோ மிடில் இல்லை வீடியோ எண்ட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுவும் இவங்க சொல்ற ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக வேண்டியோ இல்லை ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக வேண்டிய யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட்டை போடுறீங்க, ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணி போடுறீங்க. உங்களோட கண்டென்ட்டை ஒரு தெளிவூட்டுறதுக்காக வேண்டி இந்த ஒரு விஷயத்தை போட்டேன்னு சொன்னால் இன்னும் தெளிவாக இருக்கும், மக்கள் புரிஞ்சு கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ட்ரோல் வீடியோக்களில் இடையில யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு டிவி ப்ரோக்ராம் போகுதுன்னு பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நீ ஆனா இது மாதிரியான ப்ரோக்ராம் எல்லாம் யூடியூப்ல போட்டிருப்பாங்க, எடுத்து போட்டிருப்பாங்க. இதுல இடையில ட்ரோல் வீடியோக்கள் போட்டிருப்பாங்க. சினிமாவில் உள்ள சின்ன சின்ன காமெடி கிளிப்புகளை இடையில போட்டிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் இந்த ஃபேர் யூசேஜ் பாலிசி மூலமா தான் போட்டிருக்காங்க. இப்போ அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ டிவி ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கும், இடையில இந்த காமெடி கிளிப்புகளை போட்டிருப்பாங்க. ஒரு 2 to 3 செகண்ட் அப்படி அது மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஒரு 5 செகண்டுக்குள்ளதான் போட்டிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் ஃபேர் யூசேஜ் படி தான் போட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய சினிமாக்கள் மியூசிக்கில் போட்டிருப்பாங்க, காமெடி வீடியோக்கள் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஃபேர் யூசேஜ் படி தான் போட்டிருப்பாங்க. இப்படி நீங்க ஃபேர் யூசேஜ் படி அடுத்தவங்களுக்கு சொந்தமான காப்பிரைட்டடான ஒரு மெட்டீரியலை நீங்க உங்களோட கண்டென்ட்ல யூஸ் பண்றா இருந்தா கூட உங்களுக்கு நினைச்ச மாதிரி யூஸ் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி ஒரு 4 to 5 செகண்ட் எடுத்து போட்டுக்கலாம். அப்படி போட்டாருன்னு சொன்னாலும் நீங்க டிஸ்க்ளைமர் கொடுக்கணும். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்க்ளைமர் கொடுக்கணும். இந்த கண்டென்ட் யாரு, நீங்க எந்த கிளிப்பை எடுத்து போடுறீங்களோ அவங்களுக்கு நீங்க கிரெடிட் கொடுக்கணும். இப்போ நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கணும், இப்படித்தான் இவரோட கண்டென்ட் தான் எடுத்திருக்கு அப்படின்னு கொடுக்கணும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க போடுறதுக்கு முதல்ல நீங்க பெரிய பெரிய சேனல்ல வீடியோக்கள் எடுத்து போடுறீங்கன்னு சொன்னா, அதுக்கு முதல்ல நீங்க கட்டாயம் அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளுங்க. அவங்கள்ட்ட அவங்களோட அனுமதியை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொண்டு போட்டீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வரதுக்கு, கிளைமோ இல்லை ஸ்ட்ரைக்கோ வரதுக்கான சான்சஸ் குறைவு. இந்த ஃபேர் யூசேஜ் படி போட்டேன்னு சொன்னா காப்பிரைட் கிளைமோ ஸ்ட்ரைக்கோ வராதுன்னு நினைக்காதீங்க, வரும். ஆனால் நீங்கள் சொல்கிற இவங்களோட ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டிங்கன்னு சொன்னால், அப்படி உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ கிளைமோ வந்தேன்னு சொன்னால் அவங்களுக்கு அப்பீல் பண்ணலாம். அப்பீல் பண்ணி உங்களுக்கு மறுப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வழக்கு கூட பதிவு செஞ்சு வாதாடலாம். அப்போ இந்த ஃபேர் யூசேஜ் படி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சாதகமாக அமையும். இப்போ இவங்களுக்கு நீங்க கிரெடிட் கொடுத்தாகணும். வீடியோலயோ இல்லை டிஸ்க்ளைமர், இந்த டிஸ்கிரிப்ஷன்லயோ டிஸ்க்ளைமர் கொடுத்தாகணும். இப்படி இவங்களுக்கு சொந்தமான கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நான் இப்போ என்ன டிஸ்க்ளைமர் கொடுக்கணும்னு சொல்லி நான் ஸ்க்ரீன்ல போடுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இது மாதிரியான டிஸ்க்ளைமரை நீங்க கட்டாயம் மறக்காம நீங்க ஃபேர் யூசேஜ் படி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்லை வீடியோல ஸ்க்ரீன்ல கொடுத்துக்கொள்ளுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னா அப்போ அதுக்கு சொந்தமானவங்க பார்த்துட்டு டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க, ஃபேர் யூசேஜ் படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அவங்க கிளைமோ இல்லை ஸ்ட்ரைக்கோ கொடுக்க மாட்டாங்க.
அதோட வந்து பெரிய பெரிய சேனல்களில் வந்து இருந்து எடுத்து போடுறதை வந்து தவிர்த்துக்கொள்ளுங்கன்னு சொன்னால் அவங்க கண்டென்ட் ஐடி வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால வந்து ஒட்டோவா அவங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைமோ ஸ்ட்ரைக்கோ வரதுக்கு சான்ஸ் இருக்குது. திரும்ப நீங்கள் அப்பீல் பண்ணணும். அவங்களோட வந்து அப்பீல் பண்ணி தான் நீங்கள் திரும்ப அந்த கிளைமோ இல்லை ஸ்ட்ரைக்கோ வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் எடுக்கிற வீடியோக்களை வந்து எந்த மாதிரியான சேனல்ல இருந்து எடுக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்துக்கொண்டு நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இதோட வந்து உங்களோட கண்டென்ட்ல யூஸ் பண்ணுற காப்பிரைட்டடான வீடியோக்கள் வந்து உங்களோட வீடியோவை விட கூடுதலாக வந்து இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரு 2 மினிட்ஸ் வந்து காப்பிரைட்டடான அடுத்தவங்களுக்கு சொந்தமான வீடியோ இருக்கலாம். அதுவும் தொடர்ந்து 2 மினிட்ஸ் இருக்கக்கூடாது. இடையில வந்து போடுற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. இதை நீங்கள் 5 மினிட்ஸ் வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு 1 மினிட்ஸ் மாதிரி இருக்கணும் காப்பிரைட்டடான வீடியோ. அதுவும் வந்து எக்ஸ்பிளனேஷனுக்காக வேண்டி தான் இருக்கணும். இப்போ அவங்களோட வந்து எடுக்கிற வீடியோவில் வந்து முக்கியமான ஒரு பாட்டை வந்து எடுத்து போட்டுறாதீங்க. அந்த வீடியோ தான் அவங்களோட கண்டென்ட்ல வந்து முக்கியமான பாட்டாக இருக்கக்கூடாது. உங்களோட வீடியோ வந்து தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி ஒரு தெளிவூட்டலுக்காக வேண்டி மட்டுமா தான் வந்து இந்த இருக்கணும் நீங்கள் அடுத்தவங்களோட மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது. அடுத்தது வந்து நீங்கள் இப்போ ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்க. காப்பிரைட்டடான ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணி ஃபேர் யூசேஜ் படி ஒரு காப்பிரைட்டடான ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்க. அந்த வீடியோவுக்கு வந்து வியூஸ் அதிகமாக போகுது. எப்படி போகுதுன்னு சொன்னால் நீங்கள் எந்த வீடியோலேருந்து ஒரு கிளிப் எடுத்தீங்களோ அந்த வீடியோவை விட இங்கே நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோவுக்கு வந்து வியூஸ் அதிகமாக போனிச்சுன்னு சொன்னால் அதுக்கு கூட காப்பிரைட் கிளைமோ ஸ்ட்ரைக்கோ வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஃபேர் யூசேஜ் படி நினச்ச மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாது. அதோட வந்து நீங்கள் இந்த ஃபேர் யூசேஜை பற்றி யூடியூப் ஹெல்ப் பேஜில் வைத்து பார்த்துக்கொள்ளலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது, பார்த்துக்கொள்ளலாம். நான் ஒரு சில முக்கியமான விஷயங்களை தான் வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதோட வந்து ஒவ்வொரு டைமில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ நான் இந்த வீடியோ பண்ணும்போது ஒரு விதமான ரூல்ஸ் இருக்கும். அடுத்தது இன்னும் போக எங்களோட ரூல்ஸ் எல்லாம் வந்து மாறிட்டு வரும். யூடியூப்பில் வந்து இந்த ஃபேர் யூசேஜ் பாலிசி மட்டும் இல்லை, நிறைய ரூல்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு நேரத்தில் வந்து மாறிட்டே வரும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறிட்டு வரும். ஏன்னு சொன்னால் இப்போ யூடியூப்பில் வந்து நிறைய போட்டி நிறைஞ்சிருச்சு. நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க. நிறைய வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இவங்களோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து மீறுற மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து இன்னும் அப்லோட் ஆகிட்டு தான் இருக்குது. அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட யூடியூப் டீம் வந்து அவங்களோட ஆக்ஷனை வந்து எடுப்பாங்க. அதனால் வந்து ரூல்ஸில் வந்து ஒவ்வொரு டைம் மாறிட்டே இருக்கும். அதனால் வந்து கட்டாயம் வந்து நீங்கள் ஹெல்ப் பேஜில் போய்ட்டு இந்த ஃபேர் யூசேஜை பற்றி தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் ஃபேர் யூசேஜ் படி நீங்கள் வீடியோ ஒன்று கண்டென்ட் ஒன்று மேக் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ஃபேர் யூசேஜை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கொண்டு வந்து மேக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த ஃபேர் யூசேஜ்னா என்னது, இந்த ஃபேர் யூசேஜ் படி எப்படி வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அல்தாஃப்.